வச்சிருக்கேனா? என்ன அங்கதான் இருக்கான்னு சொல்ல மாட்டேடா. இல்ல மீனா, அதெல்லாம் வேற சில பேர் சொல்லுவாங்க. நீ அப்படி கிடையாது. நீ என்ன பாசத்துல கட்டி போட்டு வச்சிருக்கிற. ஆமா, நல்லா சமாளிச்சு. ஆமா, என்ன மீன் குழம்பு வாசம் அப்படியே தூக்குது? ஆமா, உங்களை கட்டி போடுறதுக்கு தான் மீன் குழம்பு வச்சிட்டு இருக்கேன். ஸ்பெஷல் மாமா, நீங்க வந்தா மாமா ஸ்பெஷல். என்ன நாங்க புதுசா விட வர்றேன்? இல்லங்க, ரொம்ப நாள் கழிச்சு இங்க தங்குறதுக்கு வரீங்கல்ல, அதான் அம்மா மீன் வாங்கிட்டு வந்தாங்க. எதுக்கு தேவையில்லாம்? இருக்கட்டும் மாப்ள, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்து தங்க போறீங்க. அடிக்கடி இப்படி வரல மாப்ள. அது என்ன பண்றது? சவாரி வந்துருது. 2 தடவை கூப்பிட்டு போலன்னா ஆளை மாத்திடுவாங்க. பொண்டாட்டி கூப்பிட்டு போகாம இருந்தா கூட அடுத்த நாள் பேசி சமாதானம் செஞ்சிடலாம். ஆமாமா, நாங்க தானே நீங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவோம். ஏன் மீனா அப்படி இல்ல, சவாரி கூப்பிட்டா போகாம இருக்க முடியாதுல்ல, அதுதான் சொன்னேன். ஓஹோ, அப்ப இனிமே உங்களை கூப்பிடணும்னா கார் புக் பண்ணணும். அதான் இப்படி கூப்பிட்டு நான் வந்துட்டல. பெருசா தியாகம் பண்ண மாதிரி சலிச்சுக்கிறீங்களே. ஏய், சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதடி. மாப்பிளைக்கு சாப்பாடு எடுத்து வை. மீன் குழம்பு கொதிக்குதுமா, இன்னொரு 5 நிமிஷம் ஆகும். அத்த மீன் குழம்பு மட்டும் இல்ல, மீனாவும் கொதிக்குது. 5 நிமிஷம் ஆகட்டும். மாமா கிட்ட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? வரும்போது வாங்க மணி சொல்லிட்டேன். ஆமா அப்பா குத்தே எப்ப வந்த? வாங்க சார், நான் துக்கரை அட்டிக்கிட்ட பொண்ணுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தப்பா. சொல்லுங்க ஐயா. அம்மா, தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சுமா. அதான் டிவி நியூஸ்ல தினமும் சொல்றாங்களே சார். அது இல்லப்பா, விலைவாசி எல்லாம் ரொம்ப ஏறுது. ரொம்ப வருஷமா நானும் வாடகை எதுவும் ஏத்தலையே. எனக்கும் இந்த வாடகையை நம்பி தான்ப்பா புட போடுது. அதனாலதான்ப்பா அடுத்த மாசத்துல இருந்து ஒரு 3000 ரூபாய் வாடகை ஏத்தலான்னு இருக்கேன்ப்பா. இந்த பாருங்கம்மா, மாசம் வாடகை இனிமேல இருந்து 11000 ரூபாய் கொடுத்துருக்கேன். வேற யாராவது இருந்திருந்தா நான் 12000மோ 13000மோ ஏத்திருப்பேன். ஆனா நீங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்க, அதனால 3000 ரூபாய் மட்டும் தான் ஏத்திருக்கேன். ஐயா, ஒரேடியா 3000 எத்தனை எப்படிங்க ஐயா? இந்த பாருங்கம்மா, ஒரு சவரன் நகையே 1 லட்சத்தை தாண்டி போகுதம்மா. இதை யாரு ஏத்துறதுன்னு யாராவது போய் கேக்குறமா?